சம்பளம் பிரிப்பதில் இரு தரப்புக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை. சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றவரை கத்தியால் குத்தி இரத்த களரியாக்கிய கும்பல். ஒரு உயிரை பறித்துவிட்டு கோவில் திருவிழாக்கு சென்று குதூகலித்த கொடூரம். 6 நாட்களாக போக்கு காட்டி வந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கொட்டாரம் பகுதியில் உள்ள வயக்காட்டுல ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கார். அப்போ அங்குள்ள குளத்துக்கரையில ரத்த வெள்ளத்துல ஒரு சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்கார். இதை கேட்டு உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் கிராம மக்கள் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல உயிரிழந்தது அதே கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் அங்க கிடந்த செல்போனை எடுத்து போலீஸ்காரங்க ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல ஆதிஸ்ரா அப்படிங்கிற நம்பர்ல இருந்து ஐயப்பனுக்கு கடைசி கால் வந்திருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்காம இருந்திருக்கு. மறுநாள் ஆதிஸ்ராவோட போன் சிக்னல் நெல்லை மாவட்டம் நாங்குநேரிய காட்டியிருக்கு. இதை வச்சு போலீஸ் நாங்குநேரிக்கு போயிருக்காங்க. அங்க ஆதிஸ்ராவோட 5 பேர் இருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த கும்பலை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ பார்த்ததும் அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் 5 நாள் கழிச்சு மறுபடியும் ஆதிஸ்ரா தன்னோட நண்பருக்கு கால் பண்ண போனை ஆன் பண்ணியிருக்கார். அப்போ அவரோட போன் சிக்னல் முக்கூடல்ல காட்டியிருக்கு. உடனே போலீஸ்காரங்க முக்கூடலுக்கு போயிருக்காங்க. ஆனா போலீஸ் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் அங்க இருந்தும் தப்பிச்சு ஓடி இருக்கு. இதனால போலீஸ்காரங்க ஆதிஸ்ராவை பத்தி ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 5 பசங்க இங்க வந்து திருவிழாவை கொண்டாடிட்டு 5 கிராமத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னும் அவங்க யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியலன்னு போலீஸ் கிட்ட ஊர் மக்கள் சொல்லி இருக்காங்க. ஊர்க்காரங்க சொன்னதை வச்சு போலீஸும் 5 கிராமத்துக்கு போயிருக்காங்க. அப்போ போலீஸை பார்த்ததும் ஒரு கும்பல் அங்க இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த புதர்கிட்ட போனதும் அந்த கும்பல் தப்பிச்சு ஓட பார்த்துருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு மடக்கி பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் ஐயப்பன் ஏன் கொலை செய்யப்பட்டாருன்னும் இவங்களுக்குள்ள உள்ள மோட்டிவ் என்னங்கிறதும் தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரியில உள்ள கொட்டாரத்தை அடுத்த பாலகிருஷ்ண நகரை சேர்ந்தவர் 30 வயசான சுரேஷ். இவரு சின்னமுட்டம் துறைமுகத்துல படகுல வர்ற மீன்லோட சரக்கு வாகனத்துல ஏற்றி அனுப்பி வைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கார். இவர் கூட ஆதிஸ்ரா, அஜய், சக்தி, ஆறுமுகம் அப்புறம் 15 வயசு சிறுவன் ஒருத்தனும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணா தான் பழகி இருக்காங்க. ஆனா படகுக்காரங்க கொடுக்கிற சம்பளத்தை பிரிக்கிறது சம்பந்தமா இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு ஆதிஸ்ரா தனது நண்பர்களுக்கு மட்டும் அதிக சம்பளத்தை கொடுத்துட்டு சுரேஷுக்கு கம்மியா கொடுத்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சியான சுரேஷ் எனக்கு சரியான சம்பளத்தை கொடுன்னு ஆதிஸ்ரா கிட்ட சண்டை போட்டிருக்கார். ஆதிஸ்ரா இதுக்கு மறுப்பு தெரிவிக்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை பார்த்த அங்கிருந்தவங்க 2 பேரையும் விலக்கி விட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சுரேஷ் நடந்த விஷயத்தை தன்னோட நண்பரான ஐயப்பன் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே சுரேஷ் கிட்ட இருந்து ஆதிஸ்ராவோட போன் நம்பரை வாங்கின ஐயப்பன், ஏன் சுரேஷுக்கு மட்டும் கம்மியான சம்பளத்தை கொடுக்கிற, அவனும் உங்கள மாதிரி வேர்வை சிந்திதானே உழைக்கிறான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆதிஸ்ரா, நீ யாரு என்ன கேள்வி கேட்க, நான் கொடுக்கிறது தான் சம்பளம், விருப்பம் இருந்தா அவனை வேலை பார்க்க சொல்லு, இல்லைன்னா கிளம்ப சொல்லுன்னு போன்ல சத்தம் போட்டிருக்கார். இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு ஆதிஸ்ரா. அவங்களும் ஐயப்பனை நேரில் அழைச்சு சமாதானம் பேசி பார்க்கலாம், அப்படி ஒத்து வரலன்னா போட்டு தள்ளிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி கடந்த 11ஆம் தேதி ஐயப்பனுக்கு போன் பண்ண ஆதிஸ்ரா குருசடி குளத்துக்கரைக்கு வர சொல்லியிருக்கார். ஐயப்பன் உடனே சுரேஷுக்கு போன் பண்ணியிருக்கார்.
ஆனா அவர் போனை எடுக்காததால ஐயப்பன் மட்டும் குளத்துக்கரைக்கு தனியா போயிருக்கார். அப்போ ஆதிஸ்ரா, நீ இனி சுரேஷுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாது, அவனுக்கு நாங்க கொடுக்கிறது தான் சம்பளம்னு சொல்லியிருக்கார். இதனால கோபமான ஐயப்பன் ஆதிஸ்ரா கூட வாக்குவாதம் செஞ்சு அடிக்க போயிருக்கார். என்னையவே அடிக்க பாயிரியான்னு சொல்லி ஆத்திரமடைஞ்ச ஆதிஸ்ரா மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஐயப்பனை குத்தி இருக்கார். ஆதிஸ்ரா கூட இருந்த அவரோட நண்பர்களும் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஐயப்பனோட உடம்பு ஃபுல்லா சர்றமாரியா குத்தி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் விசாரணை பண்ணினதோட ஐயப்பனை குத்தி கொன்ன 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.